9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால யோகின் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்காங்க. நீங்க வீட்டில் நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறாங்க. சிறப்பு ஐயா. ஐயா, நீங்க பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. நம்ம என்னன்னா அந்த 92 நாட்கள் குறிப்பா பார்த்துட்டு இருக்கோம். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி விவரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த கன்னி ராசிக்கு எந்த வித பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க ஐயா. அதாவது இப்போ கன்னி ராசிக்கு ஆகஸ்ட், அதாவது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் 92 நாட்கள் எப்படி இருக்கும் அதை நம்ம கணிச்சிருக்கிறோம். அதை தெளிவாக விவரமாக சொல்கிறோம். அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்திற்கும் என்னுடைய வாடிக்கையாளர்கள் நேயர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ வந்துங்க, நம்ம கன்னி ராசிக்கு இந்த 3 மாத பலனை பார்க்குறோம். இந்த 3 மாத பலன்களை பார்க்கும்போது நம்ம ராஜ கிரகங்கள் தான் எடுத்துக்கணும். அப்போ ராஜ கிரகங்கள்னா எதுனா ராகு, கேது, சனி, குரு, இந்த கிரகங்கள் தான் எடுத்து நம்ம பலன் சொல்லணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேது பகவான் கன்னி ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ராகு பகவான் கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சனி பகவான் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு புனர்பூச நட்சத்திரத்தில் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி கடகத்தில் இருக்கிறாங்க. அதாவது கன்னி ராசிக்கு 11ஆம் இடம். அப்ப இந்த ராஜ கிரகங்களை கணித்துத்தான் நாம் வந்து பலன் சொல்லணும். ஃபர்ஸ்ட் குருவை எடுத்துக்கலாம். அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இதனால வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்துச்சு. அந்த 10ஆம் இடத்துல இருந்து இவங்களுக்கு சில குழப்பங்கள், தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள், தொழில் வந்து கிடைத்தும் கிடைக்காமலும் ஒரு குழப்பமா இருந்துச்சு. இப்போ 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றாங்க. லாபஸ்தானத்துக்கு எப்படி வர்றாங்க? புனர்பூச நட்சத்திரத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் அந்த குரு பகவானே கடகராசிக்கு வர்றாங்க. அந்த கடகராசியில உச்ச பலமாக இருக்கிறாங்க. அப்போ வந்து கன்னி ராசிக்கு 11ஆம் இடம் குரு உச்ச பலம். அந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இப்போ லாபஸ்தானத்தில் தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதியுமான குரு பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு. அப்போ லாபஸ்தானத்தில் வந்து உட்காரும் போது கன்னி ராசிக்காரங்களுக்கு இதை விட என்ன பலன் வேணும்? ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்துக்கு உச்ச பலத்தோடு குரு பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல மனநிலை இருக்கிறது. யாருடைய வீட்டில்? குரு சந்திர பகவானுடைய வீட்டில். அந்த சந்திர பகவான்ங்கிறது மனகாரகன். அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு அந்த மனம் தெளிவடையும். அந்த மனசு ரொம்ப கிளியரா இருக்குங்க. அதற்கு முன்னாண்ட குழப்பம், சங்கடம், சலிப்பு எத்தனையோ விஷயத்துல பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. இந்த குரு வந்த உடனே அப்படியே அந்த கிளியர் ஆயிரும் அந்த மனசு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சிந்தனைகளும் தெளிவா இருக்கும், இவங்களுடைய அறிவும் தெளிவா இருக்கும், இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் தெளிவா இருக்கும். அப்போ இந்த பீரியட்ல அவங்க எதை தொட்டாலும், எதை செய்தாலும், எதை செய்ய விருந்தாலும் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா முடியும். அந்த மாதிரியான யோகம் தான் இப்போ கன்னிராசிக்கு. அது போக கன்னிராசிக்கு இந்த குரு பகவான் ஆகப்பட்டது 5ஆம் பார்வையாக கன்னிராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க, விருச்சகத்தை. அந்த 3ஆம் இடம் என்பது என்ன? வெற்றி ஸ்தானம். ஒருத்தர் செயல் எடுக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா அது சக்சஸ், முயற்சி. அந்த முயற்சியில வெற்றி அடையக்கூடிய இடம் தான் அந்த 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடம் என்பது இவங்களுக்கு விருச்சக ஸ்தானம். அப்ப அந்த விருச்சகத்தை குரு பகவான் பார்க்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் தான் எடுக்கக்கூடிய முயற்சிகளில், தான் எடுக்கக்கூடிய காரியங்களில் சூப்பர் வெற்றிங்க. இது அவங்க வந்து பாத்தீங்கன்னா நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு வெற்றியை அடைய போறாங்க. உச்சம் பெற்றவர் பாக்குறாரு. ஏன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை
குரு பகவான் உச்சம் பெற்று லாபஸ்தானத்துல, அதுவும் குருவுடைய நட்சத்திரத்திலேயே அங்க வந்து பாத்தீங்கன்னா உட்கார்றாங்க கடகத்துல. இது வந்து அற்புதமான யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு. இது போக இப்ப கன்னிராசியில கன்னிராசிக்கு வந்து இந்த குரு பகவான் உச்சம் அடைகிறாங்க. அதே சமயத்துல மாரகாதிபதியும் கன்னிராசிக்கு குரு பகவான். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதா நடக்கும். நம்மளுக்கே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்லதா நடக்கும். நம்மளுக்கே மெய் சிரிக்கக்கூடிய அளவுக்கு, நம்ம கிள்ளி பார்த்தா நமக்கு உணர்ச்சி இருக்குதா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லது நடந்துட்டே இருக்கும். அப்ப என்னடா நம்ம தொட்டதெல்லாம் நமக்கு ஜெயமேட்டே இருக்குதே அப்படிங்கிற சந்தோஷம் அவங்களுக்கு உருவாகும். இந்த சமயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ஏன்னா மாரகாதிபதி 4, 7 கூடையவன் குரு பகவான் இப்ப 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அவர் மாரகாதிபதி. அப்போ உடல் ரூபத்துல சில தொந்தரவுகள் கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த உடல் ரூபத்துல அந்த குரு பகவான் சில தொந்தரவு கொடுக்குது அப்படின்னா ஏதாவது பிரச்சனையை பண்ணும். ஆனா அந்த பிரச்சனையை குரு பண்ணினாலும் அதே குருவுடைய பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குது, மகரத்தை. அதாவது கன்னிராசிக்கு மகரத்தை 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம், மனசு, இது எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தக்கூடிய இடம். அப்போ அந்த குரு பகவான் ஆப்பட்டது அந்த மரண யோகத்தை இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வையினால இவங்களுக்கு உடல்ல பிணிப்பீடைகள் வந்தாலும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா வந்து போயிடும். அதனால பெரிய பிரச்சனைகள் வராது. இவங்க வந்து பயப்பட வேண்டியது இல்லை. சிறப்பு. அது போக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கறாங்க. 5ஆம் இடம் என்பது என்ன? இப்ப கன்னிராசிக்காரங்கிட்ட என்னென்ன திறமை இருக்குது? காதல். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய காதல், ட்ரூ காதல், அதாவது வந்து உண்மையான காதல் இந்த பீரியட்ல ஜெயிக்கும். அந்த உண்மையான காதல் கைகூடும். ஏன் சொல்ற அப்படின்னா அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குது. இதற்கு முன்னாடி 2 வருட காலமாகவே கன்னிராசியில பிறந்த பெண்ணோ ஆணோ கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க மாப்பிள்ளையும் பார்க்கறாங்க, பொண்ணும் பார்க்கறாங்க, பொண்ணும் பார்க்கறாங்க, மாப்பிள்ளையும் பார்க்கறாங்க. எதுவுமே கிட்ட வருது, அது செட் ஆகாம போயிட்டு இருக்குது. பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சா பொண்ணு பிடிக்கிறது இல்லை, பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கிறது இல்லை. இது மாதிரி ஏதாவது ஒரு குழப்பங்கள் வந்து போயிட்டே இருக்குது. இதனால பேரண்ட்ஸுக்கு வந்து தலைவலி. என்னடா ஒரு கஷ்டமா இருக்குது, இந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் நடந்துடக்கூடாதா சீக்கிரம், இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடந்துடக்கூடாதா, இப்படிங்கிற மன வேதனை. அதனால எங்கேயாவது ஒரு பொண்ணு கிடைக்காம போயிருமா அப்படின்னு இன்னைக்கு வலை போட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 11 மாச காலத்துக்கு இந்த குரு பகவானுடைய பலன் நல்லா இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ, கஷ்டப்பட்டு பொண்ணை தேடிட்டு இருந்தாங்களோ, அவங்களுக்கு இப்போ இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக பொண்ணு கிடைக்கும். அப்ப கிடைச்சாலும் அந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் அதுல கிடைக்கும். ஒரு அருமையான பொண்ணு கிடைப்பாங்க, இல்ல அருமையான மாப்பிள்ளை கிடைப்பாங்க. அந்த பொண்ணு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு உருவாகும். அது மாதிரியான காலம் இப்ப நடந்துட்டு இருக்குது. இந்த காலகட்டத்துல இந்த வருமானம் எப்படிங்க இருக்கு? ஒரு இன்னொரு விஷயம் சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். அதாவது இதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த காதல் கல்யாணங்களும் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஏறுமே, உண்மையா காதலிக்கிறோம் ஆனா வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஏறும், இப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக வீட்டுல பேரண்ட்ஸும் சம்மதிப்பாங்க, இவங்களுடைய கல்யாணமும் நடக்கும். தாராளமாக தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படுங்கள், வெற்றி உங்களுக்கு தான். காதல் திருமணத்துல முடியுது. கண்டிப்பா. நீங்க என்ன கேள்வி? வருமானம். அதாவது கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராகு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 6ஆம் இடத்துல இருந்தால் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். அப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த பீரியட்ல கண்டிப்பா உருவாகும். அப்ப அந்த மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய வேலையில இருக்கலாம், அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம், வேலையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருக்கலாம், இந்த கம்பெனி விட்டு மாறணும்னு நினைச்சிட்டே இருக்கலாம். இந்த பீரியட்ல முயற்சி பண்ணா மாறிடுவாங்க. அவங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல
வேலையாட்கள் சரியில்லாமல் இருக்கலாம், ஒரு வேலை செஞ்சு கொடுத்தா அவங்க அந்த வேலைக்கு உண்டான பணத்தை கொடுக்காம இருக்கலாம், அந்த பிசினஸை மாதிரி ரன் பண்ண முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்கலாம். இந்த மாதிரி மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த குழப்பம் எல்லாமே இந்த பீரியட்ல இந்த குருவும் ராகுவும் நல்ல பலனை கொடுப்பார். ஏன்னா ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களை அந்த ஊரே திரும்பி பார்க்கிற அளவுக்கு அவருக்கு நல்ல ஒரு மாற்றம், அவங்க முன்னேற்றம், அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஊரு பூரா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பிரபலமாகக்கூடிய அளவுக்கு கன்னி ராசிக்காரர்களை பிரபலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த பீரியடு நடக்கும். அது உண்மையா நிகழும். ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? இப்ப கன்னி ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்னா அந்த தலை சம்பந்தப்பட்டது, இந்த முடி சம்பந்தப்பட்டது, இதுல பிரச்சனை வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கால் பாதம் அதுல பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா இந்த நுரையீரல் இதுலயுமே சில பிரச்சனை வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இதற்கு முன்னாண்ட ஒரு வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாலுமே அந்த வைத்தியத்தாலேயே இதற்கு மேல கண்டிப்பாக குணமாகும், இல்லைன்னா நல்ல மருத்துவர் கிடைப்பார். அதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்ப அந்த குரு அந்த ராகு நல்லா இருக்கிறதுனால. அது போக இப்ப சனி பகவான் இவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது ஒரு நிஜத்தை பொய்யாக, ஒரு விஷயத்தை பொய்யாக சித்தரித்து அதை நம்ப வைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்குவாங்க அந்த சனி பகவான். கண்டகச்சனியா இருக்கு. ஆமா, அது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உண்மையை பொய்யாக்கி அதை நீங்க இந்த பொய்யா நம்பக்கூடிய அளவுக்கு பண்ணுவார் சனி பகவான். ஆனா அந்த மாதிரி ஸ்தானத்துல தான் இப்ப சனி பகவான் இருக்கிறார். அப்படி நம்ப வச்சு அதன் மூலியமா கருத்து வேறுபாடு வர வச்சு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு பிரச்சனைகளை உருவாக்கி இப்ப நல்லா வாழ்ந்தவங்க கூட டைவர்ஸ் வரைக்கும் வந்திருப்பாங்க, டைவர்ஸ்க்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு மன திருப்தி மன சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் 2 மாசம் 3 மாசமா கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இந்த குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்த குருவுடைய வீட்டை, அந்த குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை அந்த குரு பகவானே பார்க்கிறார். அதுவுமே குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து அந்த சனி பகவானை பார்க்கிறாரு. ஏன் சொல்ற அப்படின்னா குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை குரு பகவான் பார்க்கிறாரு. தன்னுடைய குருவுடைய வீட்டிலேயே அந்த சனி பகவானும் இருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டக சனி. இந்த கண்டக சனியில இப்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க கன்னிராசிக்காரங்க. இப்ப இந்த குரு பார்க்கறதுனால ஒரு 2 மாசம் 3 மாசம் கொஞ்சம் தம் கட்டி இருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப டைவர்ஸ்ன்னு போயிட்டாங்க, அப்ளை பண்ணிட்டாங்க. அந்த டைவர்ஸே வேண்டாம், கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு வாழ்ந்துக்கலாம், நம்ம யாரையோ நம்பி நம்ம தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா டைவர்ஸ் அப்ளை பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படியே மாறி அந்த டைவர்ஸை வாபஸ் வாங்கிக்கிற அளவுக்கு சூழ்நிலையில் உருவாகும். சிறப்பு. இந்த கன்னிராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? கன்னிராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எளிதில் மயங்கக்கூடியவர்கள். இப்ப ஒண்ணுமில்ல, அவங்கள பத்தி புகழ்ந்து பேசுங்க. புகழ்ந்து பேசும்போது அவங்க அப்படியே மயங்கிடுறாங்க. ஒரு கவர்ச்சிக்கு கவர்ச்சி புகழ்ந்து பேசுறது இதுல கன்னிராசிக்காரங்க ரொம்ப அறிவாளி தான், ரொம்ப திறமைசாலி தான். ஆனா அவங்கள பத்தி நீங்க புகழ்ந்து பேசும்போது அவங்க கண்டிப்பா உங்ககிட்ட ஏமாந்துருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுபோக ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு, ஒரு பேக்கரியில் ஒரு டீ ஒரு பண்ணு வாங்கி கொடுத்துட்டு அவங்ககிட்ட 1000 நம்ம வாங்கிக்கலாம், கடன் வாங்கிக்கலாம். அந்த டீயும் பண்ணுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஏமாந்துருப்பாங்க. அதனால டீ பண்ண அவங்களுக்கு கிடைக்காது இல்ல, அந்த அன்பு அந்த பாசத்துக்கு அதை வாங்கி கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்ககிட்ட நம்ம 1000 வேணும்னா அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கே போறேங்கய்யா, கன்னிராசி பிடிக்கிறேன், ஒரு 1000 பணத்தை வாங்குறேங்கய்யா. கண்டிப்பா அது நடக்கும், நான் சொல்றது உண்மை. அந்த மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் எதுலையுமே ஏமாறாமல் ஒரு முடிவு எடுப்பதிலையும் நல்ல யோசனை பண்ணி எடுக்கிறது நல்ல விஷயம். இந்த பீரியட்ல அவங்க நல்ல விஷயங்களாகவே நடந்துட்டு இருக்கும். அவங்க இந்த ஒரு வருஷத்துல மட்டும்
கடந்த 10 வருஷம் 12 வருஷ காலத்தை கணக்கு போட்டுக்கோங்க. இந்த ஒரு வருடத்துல மட்டும் அவங்களுடைய வளர்ச்சி படிப்படியாக மேலோங்கி நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாங்க. இந்த 3 மாசத்திலேயே அவங்க நல்ல வளர்ச்சியை பார்ப்பாங்க. இந்த 3 மாசம் கழிச்சு என்னுடைய கமெண்ட்ஸ்ல போட சொல்லுங்க. இந்த என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்கள் எல்லாருமே கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுவீங்க. நீங்க சொன்ன மாதிரியே இந்த 3 மாசத்துல நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் காரியங்கள் நல்லபடியா ஆயிட்டு இருக்குது அப்படின்னு தான் அவங்க எழுதுவாங்களோடையோ கண்டிப்பா மாற்று கருத்து இல்லை. அதுபோக அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படிங்கிறது மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்க சொல்லுங்க. அதுபோக நம்மளுடைய புலிப்பாணி ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கன்னிராசிக்கு கேந்திராதிபதி குரு பகவான். கன்னிராசிலிருந்து எண்ணினீங்கன்னா 4ஆம் இடம் தனுசு, கேந்திராதிபதி கேந்திரத்தில் நிற்க. காலப்புருஷத்துல தத்துவத்துல எண்ணினீங்கன்னா மேச, ரிஷப, மிதுனம், கடகத்துல இப்ப குரு உச்சமாறாரு. அப்ப அதுவும் கேந்திரம் தானே. கேந்திராதிபதி கேந்திரத்தில் நிற்க கோச்சார பிரகாரம் கண்டிப்பாக நல்ல பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். அப்ப அந்த 4ஆம் இடம் என்பது எதை குறிக்கும்? சொத்து, வண்டி, வாகனம், தாயார். இந்த 3 விஷயத்திலையுமே அவங்க செஞ்சுரி அடிப்பாங்க. அவங்க இருக்கிறதுக்கு வீடு இல்லையா, இப்ப வீடு கட்டணும்னு நினைச்சாலும் வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்கிடலாம். சொத்து வாங்கணுமா வாங்கிடலாம். தாய்க்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மனஸ்தாபம் இருக்குதா, அது எல்லாமே தீரும். தாய்கள் ஏதாவது சொத்து இருக்குதா இவங்களுக்கு வரும். காரை கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நல்ல விலையுயர்ந்த கார் வாங்கணுமா வாங்கலாம். பைக் கொடுத்துட்டு கார் வாங்கணுமா வாங்கலாம். இது எல்லாமே இவங்க நினைச்சு பார்க்க முடியாதது. இப்ப நேற்று ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, பைக்ல வந்துட்டு இருப்பாரு. நாளைக்கு பாருங்க அவர் கார்ல வந்துட்டு இருப்பாரு. என்னோட பைக்ல போட்டு நீ கார் வாங்கிட்ட, என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கே நம்பவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை அவங்கள மாத்தி அமைக்கும். சிறப்பு. அவங்களை நினைத்து ஆச்சரியப்படக்கூடிய காலம் இந்த பீரியட் தான். அருமையா சொன்னீங்க. 92 நாட்கள் பொக்கிஷமா இருக்கு அவங்களுக்கு. உண்மையாலுமே அவங்க ஒரே ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் மாரக ஸ்தானாதிபதியும் கூட. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும், இவங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். ஏதாவது சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது நல்ல விஷயம். இந்த டயத்துல கும்பிடக்கூடிய சாமி ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான். இந்த 12ஆம் இடத்துல கேது பகவான் வந்தா அவங்களுக்கு ஞானம், தெய்வ பக்தி, எந்த ஒரு காரியத்திலுமே கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் இந்த குரு இப்போ இருக்கிறதுனால, இந்த குரு பார்வையாலையும், இந்த ராகுவாலையும், இந்த சனியை குரு பார்க்கறதுனாலையும், இது 3 கிரகங்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கேதுவால எந்த பிரச்சனை வந்தாலும் அது இவங்களை பாதிக்காது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இப்போ இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா சனி பகவானையே வணங்க சொல்லுங்க. அந்த சனி பகவானை சனிக்கிழமை நாளில் எள்ளு தீபம் போட்டு அந்த சனி பகவானை கையெடுத்து கும்பிட்டு என்னை பார்த்துக்கோங்க, என்னை காப்பாத்துங்க, என்னுடைய கஷ்டத்துலேருந்து விடுவீங்க அப்படின்னு அவரையே மனசார கும்பிட சொல்லுங்க. அது போக குரு தட்சிணாமூர்த்தியையும் வியாழக்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த ராசிகளை ஒன்று பார்க்கலாங்க. நன்றி.